ஓம் சாய்ராம். சாய் அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த நாள் இனி நாளாக அமைய வாழ்த்துக்கள். சாய்பாபாவினுடைய வியாழக்கிழமையில் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவது அப்படிங்கிறது மிகப்பெரிய பாக்கியம். பல ஜென்ம புண்ணியம் இருந்தால் மட்டுமே நமக்கு குரு ஒருவர் அமைவார் என்பது பல காலமாக நம்பப்படக்கூடிய விஷயம். ஆமாங்க, முன்ஜென்ம வினையில் நமக்கு கர்ம வினைகள் 1000 இருந்து நமக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் ஏதோ நாம் செய்த புண்ணியங்களின் பலனாகத்தான் நமக்கு சாய்பாபாவை போன்ற சத்குருவை குருவா கடவுள் நியமிச்சிருக்கிறாரு. குருங்கிறவர் கடவுளுக்கும் மேலே. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரக, குரு சாக்ஷாத் பரபிரம்மம், தஸ்மை ஸ்ரீ குருவே நமகன்னு சொல்லி குருவுக்கு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணுறத நம்மளுடைய பாரம்பரியமாக வச்சுருக்காங்க. குருவை நாம் பிடிச்சிக்கிட்டா போதுங்க, நமக்கான கடவுளை நமக்கு காண்பித்து அந்த பாதையில் நம்மளை பயணிக்க செய்வாங்க. நாம் என்னதான் கடவுள்கிட்ட வேண்டி வணங்கினாலும் கடவுளை நாம் நெருக்குவதற்கு ஒரு குரு மிகவும் அவசியம். அப்படிப்பட்ட அசாதாரணமான சக்திகளை கொண்ட நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய பெற்ற ஒரு அற்புதமான சுரங்கம். எப்படின்னு சொல்கிறது? பாபாவை சுரங்கம்னு சொல்கிறதா, கற்பக விருட்சம், காமதேனுன்னு சொல்கிறதா, இல்லை கருணை கடல்னு சொல்கிறதா? அத்தனை நல்ல அம்சங்களும் நிறைய பெற்ற நிரம்பி வழிகின்ற ஒரு பொக்கிஷம்தான் நமக்கு சத்குருவான சாய்நாதர். அவருடைய போதனைகளை நாம் பின்பற்றினாலே போதும். அவர் நிறைய விஷயங்கள் நமக்கு சொல்லியிருக்காரு. அவை அனைத்தும் குவியலாய் இருக்கின்ற பொக்கிஷங்கள். அதிலிருந்து 1-2 நம்ம வாழ்க்கையில் கடைப்பிடிச்சாலே போதும். இந்த சம்சார சாகரத்தில் வரக்கூடிய சங்கடங்களையும் சவால்களையும் நம்மால் நிச்சயம் எதிர்கொள்ள முடியும். சாய்பாபாவினுடைய அருளை பெறுவதற்கு ஒரு சில எளிய வழிமுறைகளை நாம் பின்பற்றினாலே போதும். குறிப்பாக சொன்னோன்னா, பாபா எப்போவுமே தன்னுடைய பக்தர்களுக்கு வாழ்க்கையில் கடைப்பிடிக்க சொன்ன விஷயங்கள் 2. ஒன்று ஸ்ரத்தா, மற்றொன்று சபூரி, அதாவது நம்பிக்கை மற்றும் பொறுமை. இந்த 2 விஷயத்தையும் நாம் வாழ்க்கையில் கடைப்பிடிச்சா போதும். வாழ்க்கையில் எந்த விதமான சிரமம் வந்தாலும் சரி, சங்கடம் வந்தாலும் சரி, பொறுமையாக இருந்தால் அதுக்கு தீர்வு தானாக கிடைக்கும். அவசரப்பட்டு எடுக்கக்கூடிய முடிவுகள் தான் ஒரு சில நேரங்களில் நம்மளை தவறு செய்ய வைக்குது. அதனால் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலையும் பொறுமையாக இருக்கணும். அது மேலே நம்பிக்கையும் வைக்கணும். அவர் சொல்லக்கூடிய நம்பிக்கை, பொறுமை, இந்த 2 விஷயங்களை நாம் கடைப்பிடிச்சாலே போதுங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய சவால்னு நாம் நினைக்கக்கூடிய விஷயங்களை கூட சர்வசாதாரணமாக நம்மளால் கடந்து போக முடியும். நாம் வைக்கக்கூடிய நம்பிக்கை தான் எந்த ஒரு சவாலையும் நமக்கு வெல்லக்கூடிய வலிமையை கொடுக்கும். பாபா எப்போவுமே தன்னுடைய பக்தர்கள் கிட்ட சொல்கிறது இன்னொரு விஷயம், உன் கடமையை செய்யி, பலனை எதிர்பார்க்காத. நீ உன்னுடைய கடமையை சரிவர செய்து உன்னுடைய உழைப்பை நீ அதில் செலுத்தினா போதும். உன்னோட உழைப்புக்கு ஏற்ற பலனை நான் நிச்சயமாக கொடுப்பேன். உன்னுடைய உழைப்பு தான் உன்னுடைய மூலதனம். பலனை எதிர்பார்க்காதே. கடவுள் உன்னுடைய உழைப்புக்கான பலனை நிச்சயமாக கொடுப்பாரு. கடவுளை முழுமையாக நம்பு. கடவுள்கிட்ட நீ எதிர்பார்க்கறது அவருடைய அருளை மட்டுமா இருக்கட்டும். மற்ற எந்த ஒரு செயலுக்கும் பலனை எதிர்பார்க்காம செய்யும் போது, நீ கடவுளை நினைத்து வழிபட்டு செயல்படும் போது அதற்கு பலனை கடவுளாக அருளும் போது ரெட்டிப்பாக கிடைக்கும். அதனால் எந்த பலனையும் எதிர்பார்த்து வேலை பண்ணாத. இதுதான் பாபா தன்னுடைய பக்தர்களுக்கு வழங்கிய அறிவுரை. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கான பலனை எதிர்பார்க்குறோம். அது நமக்கு கிடைக்காத போது தான் நமக்கு சங்கடங்களும் விரக்தியும் வருது. எந்த விதமான எதிர்பார்ப்பும் வேணாங்க. நாம் உழைச்சிருக்கிறோம், நிச்சயமாக உழைப்புக்கான ஊதியத்தை கடவுள் அருளுவார்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை வைத்து பொறுமையாக காத்திருந்தா நிச்சயமாக நமக்கு கை மேலே பலன் கிடைக்கும். பாபா எப்போவுமே மதம், மொழி இது எல்லாத்தையும் கடந்தவர். அவர் தன்னுடைய பக்தர்களுக்கு எப்போவுமே சப்கா மாலிக் ஏக் அப்படின்னு சொல்வார். அதாவது எல்லோருக்கும் ஒரே கடவுள் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த எண்ணத்தை நாம் ஒவ்வொருத்தரும் மதிக்கணும். எப்போவுமே ஒற்றுமையாக இருக்க கற்றுக்கணும். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நாம் காட்டக்கூடிய நம்பிக்கையின் பேர்லேயே
பேர்லேயும் நாம் செய்யக்கூடிய நல்ல செயல்களின் பேர்லேயும் அது நல்ல பலன்களை மட்டுமே நமக்கு நிச்சயமாக வழங்கும். வாழ்க்கையில் நமக்கு வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாத்தையுமே நாம் ஒரு தடைக்கல்லாக தான் நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளை தடுக்க வந்த விஷயம் இல்லைங்க. தடைக்கல் அனைத்தும் ஒரு நாள் படிக்கட்டாக மாறும். அந்த நம்பிக்கையை மட்டும் வச்சா போதுங்க. வாழ்க்கையில் எளிமையான விஷயம் பாபா சொன்னது நம்பிக்கை, பொறுமை. இதை நாம் கடைப்பிடிச்சாலே போதும். வாழ்க்கையில் எந்த சங்கடம் வந்தாலும் அதை தாண்டி செல்லக்கூடிய சாமர்த்தியத்தை நம்முடைய சத்குருநாதர் தந்தருள்வார் என்பது சர்வ நிச்சயம். ஒவ்வொரு உயிரினங்களையும் கடவுள் படைச்சிட்டு அதை சாதாரணமாக அப்படியே விட்டுடுறது இல்லைங்க. அது என்ன செய்யுதுங்கிறத கடவுள் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு எறும்பை படைச்ச கடவுள் கூட அது என்ன செய்யுதுன்னு கவனிக்கும் போது எல்லா சாமர்த்தியம் நிறைந்த ஒரு மனிதனை ரொம்பவே நம்பிக்கையோடு கடவுள் படைச்சிருக்காரு. இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாளில் தன்னுடைய கடமைகளை செய்து தன்னை உணரும் தன்மையை அவன் உணர்ந்து கடைசியில் படைத்த இறைவனிடமே சேர்வார்னு சொல்லி ஒரு நம்பிக்கையாக கடவுள் படைத்த ஒரு விஷயந்தான் மனிதன். அப்படி கடவுள் நம்பி படைத்த நாம் கடவுளுக்கு உண்மையாக இருக்கணும், கடவுளை நம்பணும். கடவுள் நம்ம வேலை வைக்கக்கூடிய நம்பிக்கையில் ஒரே ஒரு துளி நாம் கடவுள் மேலே வச்சா கூட வரக்கூடிய சவால்கள் எல்லாத்தையும் சந்திக்கக்கூடிய அந்த நல்ல ஒரு தன்மையை கடவுள் தந்தருள்வார். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை. எந்த சங்கடம் வந்தாலும் சரி, என் சாய் இருக்கார், என் குரு என்ன கஷ்டத்தில் விடமாட்டார்னு சொல்லி நம்புவோம். நம்மளுடைய நம்பிக்கையும் குருவினுடைய அருளும் கடவுளின் ஆசீர்வாதமும் ஒரு சேர வரும்போது நம்முடைய சங்கடங்கள் அனைத்தும் சரியாகும். ஓம் சாய்ராம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். சத்குரு சாயின் அருளோடு நல்லதையே பெறுவோம். மற்றும் ஒரு அற்புதமான பதிவோடு உங்கள் அனைவரையும் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஓம் சாயி ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி.